மலேசியாவில் ஒருத்தர் ஒரு பெரிய மலைப்பாம்பை பெட் அனிமலாக வளர்த்துட்டு இருந்தார். அவரோட ஓய்வு நேரங்கள்ல அந்த மலைப்பாம்போடு தான் கழிப்பார். அது கூட விளையாடிட்டே இருப்பாரு. அவரோட நண்பர்களோடவும் அந்த மலைப்பாம்பு கூட விளையாடிட்டு இருப்பாரு. ஒரு நாள் திடீர்னு அவர் ஒரு பூனையை எடுத்து வீட்டுக்குள்ள வந்தாரு. கொஞ்ச நாள்ல அந்த பூனை கூடவே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மலைப்பாம்பு கூட அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. அவருக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர் ஒரு நாள் இவரை பார்க்க வந்தாரு. இவரும் பூனை கூடவும் அந்த மலைப்பாம்பு கூடவும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப இவர் சொன்னாரு, என்னன்னு தெரியலங்க, கொஞ்ச நாளா இந்த மலைப்பாம்பு நான் தூங்கும் போது என்னோட மேல வந்து ஊர்ந்துகிட்டே போகுது, மேலையும் கீழே விளையாடிட்டே இருக்குன்னாரு. இதை கேட்ட சைக்காலஜிஸ்ட் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. நேரா அந்த பாம்பு கிட்ட போயிட்டு அதை கொஞ்ச நேரம் கூர்ந்து பார்த்துட்டு திரும்பி வந்தாரு. இதுக்கு முன்னாடி இந்த பாம்பு இது மாதிரி பண்ணிருக்கா இல்ல இதுதான் முதல் தடவையான்னு கேட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு ஏன் இப்படி கேக்குறீங்கன்னாரு. இல்ல முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னாரு. இல்ல இவ்வளவு வருஷமா நான் இது கூட விளையாடிட்டு இருக்கேன், அப்பெல்லாம் இது மாதிரி பண்ணது கிடையாது, அது தனியா தான் தூங்கும். இப்ப கொஞ்ச நாளா தான் நான் தூங்கும் போதெல்லாம் மேலையும் கீழே என் மேல ஊர்ந்து விளையாடிட்டு இருக்குன்னா. இதை கேட்ட டாக்டர் ஃப்ரெண்டு, உனக்கு ஆபத்து வந்துடுச்சு, ஏன்னா இந்த மலைப்பாம்புக்கு நீ இந்த பூனையோட விளையாடுறது பிடிக்கல, உன்னை அது ஃப்ரெண்டா நினைக்கல, உன்னை சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிடுச்சு, அதனாலதான் உன்னோட நீள அகலங்களை அளந்துட்டு இருக்கு, அதால சாப்பிட முடியுமான அது செக் பண்ணிட்டு இருக்கு, அதனால இதுக்கு மேலேயும் இதை வீட்டுக்குள்ள வச்சுக்காத, முதல்ல இதை எடுத்துட்டு போய் ஜூல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுனாரு. இதை கேட்ட அவரோட ஃப்ரெண்டு பயந்து போயிட்டாரு. நேரா அந்த மலைப்பாம்பை எடுத்துட்டு போயிட்டு ஜூ அத்தாரிட்டிஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.